கோவை ஆதித்தமிழன் அரங்கில் ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அருந்ததியர் இயக்கங்களினுடைய தலைவர்களை அழைத்து இன்றைக்கு ஒரு கலந்துரையாடல் கூட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே நடைபெறுகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து மிக விரிவாக நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு தான் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அந்த ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்துவதாக அறிவித்து அதையும் செய்வதாக சொல்லியிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு அவர்கள் தனியாக தாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதாக அறிவிக்காமல் இந்த நிதிநிலை இந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தில் ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திய பிறகு அதை நாங்கள் ஆடிட் செய்வோம், பாப்புலேஷன் ஆடிட் அப்படிங்கிற வார்த்தையை தான் அதில் பயன்படுத்தியிருக்கிறாங்களே தவிர இவர்கள் தனியாக மக்கள் தொகையை எடுப்பதற்கான எந்த விதமான ஒரு முயற்சியும் இவர்கள் எடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற அருந்ததியர் மக்கள் பட்டியலின மக்களிலே 1/3 இருக்கக்கூடிய அருந்ததியர் மக்களினுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை மிக குறைவாக கடந்த காலங்களில் காட்டப்பட்டிருக்கிறது. 2001 அது காட்டப்பட்டிருக்கிறது, 2011 காட்டப்பட்டிருக்கிறது, 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. இப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அருந்ததியர்களுடைய எண்ணிக்கை குறைவாக காட்டப்பட்டதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியலின மக்களினுடைய ஒரு துறை ஆதிதிராவிடர் நலத்துறை என இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம், கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது கடந்த ஆட்சியில் அது செய்ய இயலாமல் உள்ள சூழலில் இந்த ஆட்சியில் அந்த துறையினுடைய அமைச்சருக்கு மட்டும் சமூக நீதித்துறை அமைச்சர் என்கிற பெயரை வைத்துவிட்டு அந்த துறைக்கு அதே ஆதிதிராவிட நலத்துறை என்று இவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த துறைக்கே சமூக நீதித்துறை என்று தான் பெயர் வைக்க வேண்டும். இங்கே இருக்கிற பல்வேறு தங்கும் விடுதிகளில் மாணவர்கள் தங்கும் விடுதிகள், பல்வேறு அரசு இடங்களில் சமூக நீதி விடுதி என்று பெயர்களை மாற்றியிருக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக சமூக நீதித்துறை என்று மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதே போல் கடந்த ஆட்சியில் பட்டியல் மக்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் போய் யாருக்காவது படிக்கிற வாய்ப்பு கிடைத்தால் அந்த படிக்கிற தோழர்களுக்கு அந்த மாணவர்களுக்குள்ள அனைத்து தொகையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்ற ஒரு திட்டம் அவர்கள் வகுத்து கொடுத்தார்கள். அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஏறத்தாழ ஒரு 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெளிநாட்டில் இன்றைக்கு படித்து கொண்டிருக்கிறார்கள். அதை எக்காரணத்தை கொண்டு நிறுத்தாமல் தொடர்ந்து அதை இந்த அரசு அந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும். கடந்த ஆட்சியில் செய்த மிகப்பெரிய அருமையான ஒரு சாதனை, பட்டியலின மாணவர்களான நிறைய பேர் இன்றைக்கு வெளிநாட்டில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற இதுவரைக்கும் இருக்கிற உள்ளாட்சி துறைகளிலும் மற்ற இடங்களிலும் எங்களுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கவில்லை. இதுவரைக்கும் அருந்ததியர் மக்கள் இந்த அமைச்சரவையில் கூட ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். நியாயப்படி பார்த்தா அதில் ஒரு 2-3 பேர் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. வருங்காலத்தில் நடைபெறும் உள்ளாட்சி துறைகளிலே நடைபெறுகிற அந்த தேர்தல்களிலே குறிப்பாக மேற்கு தளங்களிலே எங்களுக்கான மேயர் பதவிகள், அதே போல் இங்கே உள்ளாட்சிகளிலே இருக்கிற தலைவர் பதவிகள், ஊராட்சி தலைவர் பதவிகள், அதே போல் அங்கே இருக்கிற வார்டு கவுன்சிலர் என்று சொல்லக்கூடிய பதவிகள், இவைகளிலெல்லாம் ஏறத்தாழ எல்லா கட்சிகளும் எங்களுக்கு அந்த வாய்ப்பை அளிக்க வேண்டும். ஆனால் மேற்கு தளத்திலே கூட மற்றவர்களை கொண்டு நிறுத்துகிற ஒரு அவலம்தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மேற்கு தளத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த அருந்ததியர் தவிர மற்றவர்களை கொண்டு இங்கேயே நீங்கள் நிறுத்துகிறீர்கள். ஆனால் அதே நேரத்தில் அருந்ததியர்களை வட மாவட்டங்களிலோ தென் மாவட்டங்களிலோ தப்பித்தவரை கூட இவர் எங்கேயும் நிறுத்துவதில்லை. இதை அரசியல் கட்சிகள் கட்டாயம் கவனிக்க வேண்டும். இனி வருங்காலத்தில் இப்படி இவர்கள் செய்வார்களேயானால் அதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியை அருந்ததியர் தலைவர்கள் கட்டாயம் எடுப்பார்கள். ஆக இதை அவர்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று வரும்பொழுது இங்கே அருந்ததியர் என்றுதான் எங்கள் மக்களை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும்.
இவர்களை ஆதி திராவிடர் என்று பதிவு செய்யக்கூடாது. அப்படி ஆதி திராவிடர் என்று பதிவு செய்வதனால் ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவங்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை கூடுதலாக காட்டப்பட்டிருக்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பில். ஆக எங்கள் அருந்ததியர் மக்களுடைய எண்ணிக்கை அதில் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆக வருங்காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்க வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் எங்கள் பகுதியில் இப்போ கூட நீங்கள் கிராமங்களில் போனீங்கன்னா அருந்ததியர் மக்கள் வசிக்கிற நூற்றுக்கணக்கான நம்முடைய பகுதிகளை ஆதி திராவிடர் காலனி என்று தான் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆதி திராவிடர் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சாதியை குறிக்கும், அது அருந்ததியரை குறிக்காது. அது பொது பெயர் இல்லை, தனி ஒரு சாதியினுடைய பெயர் தான். ஆக எங்களுடைய பகுதிகளை அருந்ததியர் பகுதி என்று சொல்லுங்கள், அல்லது எங்களுடைய தலைவர்களுடைய பெயர்களை அந்த பகுதிகளுக்கு வையுங்கள். இது எங்களுடைய கோரிக்கை. ஆக இந்த பாதிப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் வருங்காலத்தில் எங்கள் மக்கள் எங்கெல்லாம் இருந்தாலும் அவர்கள் அந்த ஒரு 7 சாதி என்று தனித்தனியாக அழைத்தாலும் கூட அவர்கள் ஒட்டுமொத்தமானவர்களையும் அருந்ததியர் என்றே அழைக்க வேண்டும். எப்படி தேவேந்திர குல வேளாளர் என்கிற அவர்களுக்குள்ளே ஒரு 7-8 சாதிகள் இருந்தாலும் அவர்களெல்லாம் சேர்ந்து எங்களை தேவேந்திர குல வேளாளர் என்று அழையுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்களோ, அதே போல் அருந்ததியர்களுக்கு நாளை ஒரு 7-8 சாதிகள் பிரிவுகள் இருந்தாலும் கூட இவர்களை அருந்ததியர் என்றே அழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை இந்த கலந்துரையாடல் கூட்டத்துக்கு பிறகு தீர்மானமாக நிறைவேற்றிக்கு இந்த அரசுக்கு நாங்கள் அனுப்பி வைக்க இருக்கிறோம். அது சம்பந்தமாக எங்களுடைய பகுதிகளில் நாங்கள் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறோம். அதே போல் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்தும் எங்கள் குறிப்பாக பட்டியலின மக்கள் அருந்ததியர் மக்கள் வாழ்கிற பகுதியில் அது முற்றிலும் முழுதாக ஒழிக்கப்பட்டாக வேண்டும். இதனால் அவர்களுடைய கல்வி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. கல்வி கற்றால்தானே நீங்கள் உள்ளிட ஒதுக்கீட்டுக்கே வர முடியும். கல்வி வர்றதுக்கே விடாமல் அவர்களை போதையில் போட்டு அமுக்கி விட்டால் அப்புறம் அவருக்கு எங்கே வர முடியும்? ஆக இது ரொம்ப முக்கியமான விஷயம். தாவேகாவினுடைய இப்பொழுது இருக்கிற முதல்வர் அவர்கள் முன்னால் பல கூட்டங்களில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பேசிய பல செய்திகளை இப்பொழுது அவர் நடைமுறைப்படுத்த வேண்டும். போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குறதுக்கு வெறுமனே ஒரு ஓட்டம் நடத்தினால் மட்டும் போதாது. போதையில் தமிழ்நாடு தத்தளித்து கொண்டிருக்கிறது. நாளொரு மேனியும் பொழுதொரும் வண்ணமுமாக இங்கே பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. சாதி ஆணவ கொலைகள் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு தனி சட்டத்தை இந்த தாவேகா அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா அந்த இருக்கிற சட்டத்தில் அதற்கான ஒரு பெரிய அளவு தண்டனை அவர்களுக்கு கிடைப்பதில்லை, எப்படியாவது தப்பித்து விடுகிறார்கள். நிர்வாகத்தில் பெரும்பாலும் சாதி ஊடுருவி இருக்கிற காரணத்தினால் இந்த ஆணவ கொலைக்கான தனி சட்டத்தை தாவேகா அரசு நிறைவேற்ற வேண்டும்.